ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமைகளும். பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரங்களின் தோற்றத்திற்கான காரணம், அதனுடைய கடமைகள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 2 மற்றும் 3. जादोरुषे रजनय सुयमान् सुयज्ञ आहुति सुनूरमरानद दक्षिणायां लोकत्रयस्य महतीं महरत्यदार्तिं स्वायम्भुवेन मनुना हरिगिरि अनुक्तः. பிரஜாபதி தமது மனைவியான ஆகுதியின் மூலமாக முதலில் சுயஜ்ஞனை மகனாக பெற்றார். பிறகு சுயஜ்ஞன் சுயமனை தலைமையாக கொண்ட தேவர்களை தமது மனைவியான தட்சிணியின் மூலமாக பெற்றெடுத்தார். இந்திர தேவனான சுயஜ்ஞன் 3 கிரக அமைப்புகளிலும் மேல், கீழ் மற்றும் மத்திய லோகத்தில் உள்ள எல்லா கிரக அமைப்புகளில் உள்ள பெரும் துன்பங்களை குறைத்தார். இதனால் அந்த சுயஜ்ஞன் பிற்காலத்தில் அவர் சீரிய மனிதகுல தந்தையான சுயம்புவ மனுவால் ஹரி என்று அழைக்கப்பட்டார். यज्ञेश कर्तुं गृहे द्विजदेवहूत्यां स्त्रीभिस्ममं नवभिरात्मगतिं समात्रे पूषेयात्मचमलं गुणसङ्गभङ्गम् अस्मिन् विधूय कपिलस्य गतिं प्रवेदे. பிறகு பகவான் கபில தேவராக அவதாரத்தில் தோன்றினார். அவர் பிரஜாபதி பிராமணரான கர்தமருக்கும் அவரது மனைவியான தேவகுதிக்கும் மகனாக பிறந்தார். அவரோடு 9 பெண்கள் சகோதரிகள் பிறந்தனர். தம் தாயாரிடம் அவர் ஆத்ம ஞானத்தை பற்றி பேசினார். இதனால் அந்த பிரிவிலேயே அவர் பௌதிக குணங்களின் கலங்கத்திலிருந்து முற்றிலும் தூய்மையடைந்து கபில மார்க்கம் எனப்படும் முக்தியை அடைந்தாள். சரி, அப்ப இந்த அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்தினுடைய எந்த மாதிரி சூழ்நிலையில பகவான் அவதரிக்கிறாரு, எந்த மாதிரி ரூபத்தை அவர் ஏற்றுக்கிறாரு, அந்த அவதாரங்களுடைய நோக்கம், கடமை என்ன, அதை பற்றிய வர்ணனை. இது நேற்றைய வகுப்போட தொடர்ச்சி தான். நேற்றைய வகுப்புல நம்ம இந்த அவதாரங்கள்லாம் கற்பனை இல்லை, பகவான் கிருஷ்ணர், ராமர், நரசிங்கர், வராகர், இந்த அவதாரங்கள்லாம் கற்பனை கிடையாது, இது உண்மை. இதை புரிந்து கொள்ள முடியாத அறிவில் தாழ்ந்தவர்கள், அறிவில் குறைந்தவர்கள் தான் இதை கற்பனை நினைப்பாங்க. இதிகாச புராணங்கள் கற்பனை, அவதாரங்கள் கற்பனை, இது உண்மை இல்லை. ஆனா அறிவு சார்ந்த ஆன்றோர்கள், சான்றோர்கள், பாகவதர்கள், மகா முனிகள், ரிஷிகள், பக்தர்கள், ஆச்சாரியன்மார்கள் இவங்கெல்லாம் ஒப்புக்கிறாங்க, பகவான் நித்தியமா லீலை செய்யறாரு, அவருக்கு ரூபம் இருக்கு, அவர் பல்வேறு அவதாரங்கள் எடுத்துக்கிறாரு. இந்த அவதாரம் என்றால் என்ன? அவதாரம்னா என்னது? பதில் தெரிஞ்சும் கை தூக்கு. அவதாரம் இன்னைக்கு கலியுகத்துல நிறைய அவதாரம், மனித அவதாரம், மனித கடவுள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கா. யோகினி மாதாஜி, பகவான் தன்னோட சொந்த சரீரத்தோட ஆன்மீக லோகத்துல இருந்து இறங்கி வர்றது, ஆத்மீக லோகத்திலிருந்து இறங்கி வர்றது அவதரிக்கிறது. அவதரிக்கிறதுனா ஆன்மீக லோகத்திலிருந்து வர்றாரு.
அப்போ கடவுளுக்கு ரூபம் இருக்கு, அவருக்கு உலகம் இருக்கு. அந்த உலகத்தை பற்றிய வர்ணனை வேதங்கள், புராணங்கள், பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய உலகம் எப்படி இருக்கு? என்னென்ன உலகம் இருக்கு? அவர் அங்க என்னென்ன ரூபத்துல இருக்காரு? இதை பற்றி வர்ணனைகள்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. திரிபாத் விபூதி. நம்ம இதை அடிக்கடி படிச்சுட்டே இருக்கோம் சமீபத்துல. இந்த செகண்ட் கேட்டோல. திரிபாத் விபூதி. ஆத்மீக லோகம் 3 மடங்கு. ஜட உலகம் 1 மடங்கு. படைப்பின் சிருஷ்டிப்புல இந்த பிரபஞ்சம் 1 மடங்கு தான். ஏகபாத் விபூதி. இதை விட 3 மடங்கு உயர்ந்தது பகவானுடைய ஆத்மீக லோகம். இந்த ஜட உலகம் ஏகபாத் விபூதி தான். 1 மடங்கு தான். இந்த ஏகபாத் விபூதி இந்த ஜட உலகம் 1 மடங்கு, ஒரு கால் பங்கு தான். 4ல் 1/4%. இது 3%. 4ல 1%, 1ல் 1/4%. 1ன்னு எடுத்துட்டா 1/4%, 4ன்னு எடுத்துட்டா 1%. என்னது இந்த ஜட உலகம்? இந்த ஜட உலகம் வந்து கோடிக்கணக்கான அண்டங்கள் வானவெளியில மிதந்துட்டு இருக்கு. இதெல்லாமே வந்து ஏகபாத் விபூதி. ஒரு ஸ்மால் போர்ஷன் தான். இதை விட 3 மடங்கு அதிகமானது திரிபாத் விபூதி. பகவானுடைய ஆத்மீக லோகம் வைகுந்தம். வைகுந்த தாமம். வைகுந்தான்னா என்னது? வைகுந்தான்னு என்ன அர்த்தம்? துன்பமே இல்லை, துன்பமே கிடையாது. இந்த ஜட உலகம் துக்காலயம் அசாஸ்வதம். துன்பம் நிறைந்தது. இந்த ஜட உலகம் துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது, அனித்யம், அசுகம் லோகம். அனித்யா, the material world is not permanent. இந்த ஜட உலகம் நிரந்தரமானதல்ல. அசுகம், இது எப்பவுமே சுகம் தர்றதில்ல. அதனால இந்த ஜட உலகம் அனித்யா, அசுகம், துக்காலயம். ஆனா இதுக்கு நேர்மாறு ஆத்மீக லோகம். அது நித்தியமானது, அழிவற்றது, சனாதனா. பரதஸ்மாத் பாவோன்ய வியக்தியா வியக்த சனாதனா. இந்த தோன்றி மறைகிற உலகத்துக்கு மேல இன்னொரு உலகம் இருக்கு, அது நித்தியமானது, பரம், உயர்ந்தது. பரம் மீன்ஸ் டிரான்செண்டன்டல். பரம்னா உன்னதமானது. பரதஸ்மாத் பாவோன்ய வியக்தா வியக்த சனாதனா. இந்த தோன்றி மறைகிற உலகத்துக்கு மேல இன்னொரு உலகம் இருக்கு, அது நித்தியமானது, அழிவற்றது, சனாதனம். சோ ஏன் ஆன்மீக லோகம் சனாதனா? ஏன் ஆன்மீக லோகம் சனாதனா? கிருஷ்ணா சனாதனா. கிருஷ்ணா நித்தியமானவர். சோ கிருஷ்ணா சனாதனா. ஆன்மீக லோகம் கிருஷ்ணனுடைய வைகுந்தம் சனாதனா. ஜீவராசி நம்ம மமைவாம்சோம் ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. நாமளும் சனாதனா, ஜீவாத்மா நித்தியமானவர். தென் கிருஷ்ணனுக்கு நமக்குள்ள பக்தி தொண்டு, கிருஷ்ணாவுக்கு நமக்குள்ள உறவு சனாதன தர்மம். சனாதனா. சோ அந்த ஆன்மீக லோகம் நித்தியமானது. அதை பற்றி வர்ணனை இருக்கு. நதத் பாஷேதே சூரியோ ந சாங்கோ ந பாவகா யத்கத்வானி நிவர்த்தந்தே தத்தாம பரமமம. என்னுடைய ஆன்மீக லோகத்துல சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அப்புறம் எப்படி வெளிச்சமா இருக்கும்? சுயப்பிரகாசம் முடியுது. சூரியனுக்காரா டார்ச் அடிக்கணுமா? இல்ல சூரியனுக்காரா லைட்டு போடணுமா? தேவையில்லை. அப்போ இந்த ஜட உலகத்துல நாம பார்க்கிற ஒரு கிரகம், இந்த ஜட உலகத்துல நாம பார்க்கிற ஒரு கிரகம் சுயப்பிரகாசமா இருக்கும்போது ஏன் கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகம் சுயப்பிரகாசமா இருக்க முடியாது? அதாவது கிருஷ்ணா கடவுள், ஆண்டவர், இறைவன், பகவான், அவரால் படைக்கப்பட்ட ஒரு சூரிய கிரகம் சுயப்பிரகாசம் உடையதா இருக்கும் பொழுது ஏன் அவருடைய ஆன்மீக உலகம்? இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பௌதிக கிரகமே சுயப்பிரகாசம் உடையதா இருக்கும் பொழுது ஏன் கிருஷ்ணாவுடைய உலகம் சுயப்பிரகாசமா இருக்க முடியாது? அங்க சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. நதத் பாஷேதே சூரியோ ந சாங்கோ ந பாவகா.
அப்ப இந்த உலகம் இங்க சந்திரன் தேவை இருக்கு, சூரியன் தேவை இருக்கு, மின்சாரம் தேவை இருக்கு, நெருப்பு தேவை இருக்கு. தட் மீன்ஸ் இந்த உலகம் தமஸ், தமஸ் இருள் நிறைந்தது. அதனாலதான் வேத மந்திரம் என்ன சொல்லுது? தமசோமா ஜோதிர்கம, இருளில் இருந்திருக்கும் ஜீவாத்மாவே வெளிச்சத்துக்கு வா. அசதோமா சத்கம, உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் ஜீவாத்மை சத்தியத்தை தேடி வா, உண்மைக்கு வா. அசதோமா சத்கம, தமசோமா ஜோதிர்கம, மிருத்யோமா அமிர்தங்கம. ஓ ஜீவாத்மாவே, நீ மரணத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிறாய், மரணம் இல்லாத பாதைக்கு வா. மிருத்யோமா அமிர்தம். மியூட்டாக மாட்டீங்க. மிருத்யோமா அமிர்தங்கம. சோ வேத மந்திரம் என்ன சொல்லுது? ஓ இருள், இந்த ஜட உலகம் இருள். ஓகே, இந்த ஜட உலகம் இருள், இங்க சுய பிரகாசம் கிடையாது. அதனால இந்த ஜட உலகத்துக்கு வெளிச்சம் தேவைப்படுது. சூரியன் தேவைப்படுது, சந்திரன் தேவைப்படுது, மின்சாரம் தேவைப்படுது, நெருப்பு தேவைப்படுது. ஆனா கிருஷ்ணாவுடைய உலகத்துல எதுவும் தேவையில்லை. அதனாலதான் வேத மந்திரம் சொல்லுது, இருளில் இருக்கும் ஜீவாத்மாவை வெளிச்சத்துக்கு வா, அறியாமல் இருக்கும் ஜீவாத்மாவை உண்மையை நோக்கி வா, மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் ஜீவாத்மாவை மரணம் இல்லாத பாதைக்கு வா. மிருத்யோமாமர்தன். சோ இந்த ஜட உலகத்துக்கும் கிருஷ்ணாவோட உலகத்துக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு, கம்பேரே பண்ண முடியாது. இந்த ஆன்மீக உலகத்துடைய திரிந்த பிம்பம் தான் ஜட உலகம், சாயா, நிழல். ஆன்மீக உலகத்துடைய தலையில் பிம்பம். அப்ப கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகம் சந்திரன், சூரியன், மின்சாரம் தேவையில்லை, சுய பிரகாசம் உடையது. இதுதான் பகவத்கீதையோட ஸ்டேட்மெண்ட். பரதஸ்மாத் பாவன்ய வியக்தாம் வியக்தஸ்தா சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷா. சோ பிரம்மா என்ன சொல்றாரு? பகவானுடைய அந்த வைகுந்தம், ஆன்மீக லோகம், கோல விருந்தாவனம், சிந்தாமணி தாமம். கிருஷ்ணாவுடைய இடம் சிந்தாமணி தாமம். சிந்தாமணி பிரகரா, பிரகரா மீன்ஸ் பார்டர், பவுண்டரி, வால், சுவர். சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்டிருக்கு எல்லை இல்லையா? இந்தியாவும் சீனாவும் பிரிக்கிறது என்னது? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையில் என்ன இருக்கு? வரலாறு படிச்சிருந்த சீன பெருஞ்சுவர் ஒண்ணு இருக்கு. சீனா பெருஞ்சுவர் ஒரு பிக் வால் இருக்கு. இந்தியாவுக்கும் சைனா பார்டர்ல ஒரு பெரிய சீன பெருஞ்சுவர். அது எதுல கட்டியிருக்காங்க? கருங்கல்ல கட்டியிருப்பாங்க, இல்ல செங்கல்ல கட்டியிருப்பாங்க, அவ்வளவுதான். கல்லுல கட்டியிருக்காங்க. ஆனா கிருஷ்ணாவுடைய பவுண்டரி, கிருஷ்ணாவுடைய கோலோ விருந்தாவனம் கருங்கல்லையோ செங்கல்லையோ கட்டல, சிந்தாமணி கல்லால், சிந்தாமணி பிரகாஷ். சோ சிந்தாமணிக்கல், சிந்தாமணிக்கல்லுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அது கோல்டு ப்ரொடியூஸ், தங்கத்தை உற்பத்தி பண்ணும். அதை வச்சு எதை தொட்டாலும் பொன்னாக மாறும். இந்த சிந்தாமணிக்கல். இந்த பூலோகத்துல கருங்கல் செங்கல் தான் கிடைக்கும், சிந்தாமணிக்கல் கிடைக்காது. கருங்கல், செங்கல், அது போய் ஹாலோ பிளாக்கு, சிமெண்ட் பிளாக்கு, என்னென்னமோ பிளாக் எல்லாம் இருந்துச்சு. எனிவே, சரி, எதுவா இருந்தாலும் கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகம் சிந்தாமணி கல்லால கட்டும். எத்கத்வானி நிவர்த்தந்தே தத்தாம பரமம. அந்த லோகத்துக்கு பதிலாக திரும்ப வர வேண்டாம். மாமுபேத்து கௌந்தேயா புனர்ஜன்மன வித்தியதே. என்னோட உலகை அடைஞ்சிட்டா புனர்ஜென்ம மறுபிறவி கிடையாது. பிரம்ம புவனாலோகம், பிரம்மலோகம் வரைக்கும் போனா திரும்ப வரணும். அதனால பிரம்மலோகம் வரைக்கும் கூட பௌதிகமான கிரகம் தான் கிருஷ்ணாவுடைய உலகம், ஆத்மீக லோகம். அவர் அங்கிருந்து இறங்கி வர்றாரு. அது அப்போ கிருஷ்ணாவுக்கு அட்ரஸ் இருக்கு, அவருக்கு ஐடி ப்ரூஃப் இருக்கு. கடவுளுக்கு அட்ரஸும் கிடையாது, ஐடி ப்ரூஃபும் கிடையாது. அது எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? கிருஷ்ணா என்ன நினைக்கிறாங்க? நிறைய பேரு, பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கடவுள் கிடையாது, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. இதுதான் அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லையா? புதையல் வேண்டாம் சொல்லி பாதிலே திரும்பி போறாரு. சாரி, போகவே இல்லை, முயற்சி பண்ணவே இல்லை, நம்பிக்கையே இல்லை. அந்த மலை உச்சியில புதையல் இருக்குன்னு நம்பிக்கையே இல்லை. அதனால என்ன, மலை ஏறவே இல்லை. அது ஏறினவங்க புதையல் எடுத்துட்டாங்க. அந்த சாதுவுடைய வழியை பின்பற்றினவங்க அந்த புதையல் எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி ஆச்சாரியுடைய வழியை பின்பற்றாம இங்க ஒருத்தரால என்ன புரிஞ்சுக்க முடியாது? கடவுளை புரிஞ்சுக்க முடியும். கடவுள் அவனுக்கு
புரியாத புதிராத எப்பவுமே இருக்கு. அதுக்கப்புறம் சிலர் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் இருக்காரு. ஆமா, ஏன்னா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. நீங்க நிறைய பேர்ட்ட கேட்கலாம். பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம பிரச்சாரத்துக்கு போனா கடவுள் இருக்காரு நம்புறீங்களா? ஆமாங்க நம்புறேங்க. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்க. சரி இது யாரு? அது என்னங்க? அது எப்படிங்க நீங்க? அது எல்லாமே கடவுள் தாங்க. அப்படி சொல்றவங்க நிறைய கடவுள் இருக்காங்க. நிறைய கடவுள் இருக்காங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் இருக்காரு, ரூபம் இல்ல. அவருக்கு எப்படி நீங்க ரூபம் கொடுக்க முடியும்? அவருக்கு அடையாளம் இல்ல. கடவுளுக்கு அடையாளம் கிடையாது. கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது. அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்திலையும் பகவத்கீதையிலையும் கடவுளுடைய அடையாளம் சொல்லியிருக்கு, அட்ரஸ் இருக்கு. அவருக்கு ஐடி ப்ரூஃப் இருக்கு, அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு. இல்லையா? இப்ப எந்த ஒரு வேலையா போனாலும் கேட்கறாங்க, எங்க உங்க ஐடி ப்ரூஃப்? எங்க உங்க அட்ரஸ் ப்ரூஃப்? ஆதார் கார்டு எடுங்க. உங்களுடைய ஆதார் கார்டு எடுங்க. என் ஆதாரம், என் அடையாளம். டைம் ஆதார் கார்டு காமிக்கிறாங்க. ஆதார் கார்டு இருக்கா? உங்க ஆதார் நம்பர் என்ன? சோ அப்போ கிருஷ்ணாவுக்கும் ஆதாரம் இருக்கு, அடையாளம் இருக்கு. அவருக்கும் அட்ரஸ் இருக்கு. கிருஷ்ணா எல்லா சர்வஸ்ய ஆதாரம் அச்சிந்திய ரூபம். கிருஷ்ணா எல்லாருக்கும் ஆதாரம். சர்வஸ்ய ஆதாரம் அச்சிந்திய ரூபம். அவர் எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்காரு. அவர் அச்சிந்திய ரூபம் உள்ளவரா இருக்காரு. அந்த கிருஷ்ணாவுக்கு அட்ரஸ் இருக்கு. அவர் கோலோகந்தாவனத்துல நித்தியமா இருக்கு. அவர் கோலோகந்தாவனத்துல நித்தியமா இருக்காரு. அவர் வைகுண்டத்துல பல்வேறு ரூபத்துல இருக்காரு. ஆயிரக்கணக்கான வைகுந்த லோகங்கள், கோடிக்கணக்கான வைகுந்த லோகங்கள். அதுல ஒன்றொன்றிலையும் பகவான் ஒரு ரூபத்தில் இருக்காரு. ஒரு ரூபத்தில் இருக்காரு. அந்த குறிப்பிட்ட ஒரு பகவானின் விக்கிரகத்து மேல யாருக்கு பற்றுதல் வருதோ, மரணத்தின் தருவாயில அந்த காலேச்ச மாமேவ அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எப்ராது சமத்பாவம் யாதி நாதி அத்தி அசம்சே. இந்த உடலை விடும்போது அந்த காலே மரணத்தின் தருவாயில மாம் ஏவ ஸ்மரன் என்னை நினைத்துக் கொண்டு கலேவரம் இந்த உடலை விடும்போது யாதி நாதி அற்ற அசம்சய சந்தேகமே வேண்டாம். டோன்ட் டவுட், சந்தேகப்படாதீங்க. ஓ நான் இந்த உடலை விடும்போது கிருஷ்ணாவை நினைச்சா அவர்கிட்ட போக முடியுமா? சந்தேகப்பட வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். கிருஷ்ணாவே இங்க கேரண்டியா சொல்றாரு, இந்த உடலை விடும்போது யாராவது என்னை நினைத்துக் கொண்டு இந்த உடலை விட்டா அவங்க என்னை அடைவார்கள். அப்புறம் ஆச்சாரியர் சொல்றாங்க, நீங்க கிருஷ்ண பக்தி பண்ணுங்க, கிருஷ்ணாட்ட போயிடலாம். நீங்க பகவானை சரணடைங்க. கிருஷ்ணா சொல்றாரு என்னை சரணடைங்க. ஆச்சாரியர் சொல்றாரு கிருஷ்ணாவை சரணடைங்க. அதனால சந்தேகம் வேண்டாம். அப்போ பகவானுடைய குறிப்பிட்ட ரூபத்தினால கவரப்படுறவங்க அந்த ஆன்மீக லோகத்துக்கு போவாங்க, வைகுந்த லோகம். அந்த வைகுந்த லோகம் எப்படி இருக்கு? ஆயிரம் ஆயிரம் இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை, ஆயிரக்கணக்கான இதழ் கொண்ட தாமரை. அதுல நடுவுல கோலோகம் வந்தாவர். நீங்க பாகவத முதல் ஸ்கந்தத்துல பிரபுபாதா பாகவத முதல் ஸ்கந்தத்திலேயே ஒட்டுமொத்த வைகுந்த லோகத்தை காமிச்சு புக்க திறக்காமலேயே பகவானுடைய வைகுந்த லோகத்துடைய மகிமையை காமிச்சு அட்டை படத்திலேயே வச்சிட்டாரு. பகவானுக்கு ஆயிரம் ஆயிரம் நாமம். கேசவா, மாதவா, நாராயணா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிருத்திம்னா, அனிருத்தா, ஹரி, கபில வாசுதேவா, வராகா, நரசிங்கா, வாமனா, இப்படி ஆயிரம் ஆயிரம் நாமம். அந்த ஆயிரம் ஆயிரம் நாமத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபம். அந்த ஆயிரம் ஆயிரம் நாமம், ஆயிரம் ஆயிரம் ரூபம், அதுக்கு ஆயிரம் ஆயிரம் வைகுந்த லோகம். அப்போ ஒரு குறிப்பிட்ட பகவானுடைய லீலைகள், அந்த குறிப்பிட்ட லீலைகளால் கவரப்படுறவங்க அந்த வைகுண்டத்துக்கு போவாங்க. அந்த வைகுண்டத்துக்கு போவாங்க. இப்ப யாராவது நரசிம்ம லீலையால் கவரப்பட்டாங்க அப்படின்னா அவங்க எங்க போவாங்க? நரசிம்மருடைய வைகுண்டத்துக்கு போவாங்க. யாராவது ராமருடைய லீலையில கவரப்பட்டாங்கன்னா அங்க அயோத்தியா தாமம் இருக்கு, அங்க போவாங்க. யாராவது வாமன லீலையில கவரப்பட்டா அங்க வாமன வைகுண்டா இருக்கு, அங்க போவாங்க. யாராவது வராக லீலையில கவரப்பட்டா அந்த வராக லீலை நடக்கக்கூடிய அந்த வைகுண்டத்துக்கு போவாங்க. வராக பவானி, பூவராக, லட்சுமி வராக. இந்த மாதிரி பகவானுக்கு ஆயிரம் ஆயிரம் நாமம், ஆயிரம் ஆயிரம் ரூபம், ஆயிரம் ஆயிரம் லீலைகள். தட் மீன்ஸ் இஸ் அச்சிந்திய சக்தி, எல்லையற்ற சக்தி வச்சு.
அனந்த ரூபம். அனந்த ரூபம்னா எல்லையற்ற ரூபத்தை எடுத்துக்கிறது. எல்லையற்ற இன்னுமரபிள் பாஸ்டன்ஸ், எல்லையற்ற லீலைகள், எல்லையற்ற ரூபங்கள், எல்லையற்ற அவதாரங்கள், கடல் அலை போல. கடல் அலை அலையா வருது. எவ்வளவு அலைகள் வருதுன்னு எண்ணிட்டே இருக்க முடியாது. அடுத்தடுத்து வருது. அது மாதிரி பகவானுடைய அவதாரங்கள். சரி, அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு கலியுகத்துல நான் கடவுளுடைய அவதாரம், நான் தான் கடவுள், நான் தான் கிருஷ்ண அவதாரம், நான் ராம அவதாரம், நான் ராமரும் கிருஷ்ணரும் சேர்ந்த அவதாரம், நான் சிவபெருமானும் பெருமாளும் சேர்ந்த அவதாரம், இப்படி பல அவதாரம் வராது. புதுசு புதுசா நான் சக்தியோட அவதாரம், நான் துர்கையோட அவதாரம், நான் அந்த அவதாரம், இந்த அவதாரம், மனித அவதாரம், மனித கடவுள் நாளுக்கு நாள் பொழைச்சுக்கிட்டே இருக்காரு. மழைக்காலத்துல மழைக்கிற கொடைக்காலம் மாதிரி. ஒரு 2 நாள் தொடர்ந்து மழை பெய்ச்சதுன்னா என்ன ஆகும்? திடீர்னு ஒரு கொடைக்காலம் முளைக்கும். இந்த மழை தொடர்ந்து பெய்ஞ்சிட்டே இருக்கும்போது காலம் முளைச்சிடும். அந்த மாதிரி திடீர்னு மனித கடவுள். இதுதான் மாயாவுடைய கடைசி வலை. மாயா சக்தி, மாயான்னா என்னது? மாயா சக்தின்னா என்னது? மாயா சக்திங்கிறது கிருஷ்ணரை மறந்திருப்பது, கிருஷ்ணரை மறுப்பது, தன்னை கிருஷ்ணரா நினைப்பது, அல்லது இல்லாதது இருக்குன்னு நினைச்சு. எனக்கு கடவுள்கிட்ட இருக்கிற சக்தி எனக்கு கிடையாது, ஆனா நான் கடவுள் நினைக்கிற பதில் அதான் மாயா. இல்லாத சக்தி இருக்குன்னு நினைச்சுக்கிறது, கடவுளோடு போட்டி போடுறது, பகவான் மேல பொறாமை கொள்வது, அல்லது தன்னையே கடவுளா நினைக்கிறது மாயாவுடைய கடைசி வலை. சோ மாயா சக்தி. அதனால இந்த கலியுகத்துல நிறைய மனித அவதாரங்கள், மனித கடவுள், சோ கால்ட் இன்கார்னேஷன், பெயரளவான அவதாரங்கள் நாளுக்கு நாள் வந்துட்டே இருக்காரு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது இவர் கடவுளுடைய அவதாரம் தானா? அப்பாவி மக்கள், சாமானிய மனிதர்கள், அப்பாவி மக்கள், வெகுஜனங்க ஏமாறுறாங்க. ஓ, இது கடவுள் அவதாரம் பண்ணிட்டாரு, நம்ம காப்பாத்துவாரு, நான் கடவுள் ஆயிட்டேன், நான் யோகா பண்ணி என்ன உணர்ந்து நான் கடவுள் ஆயிட்டேன், நீங்களும் என்னுடைய வழியை ஃபாலோ பண்ணா நீங்களும் கடவுள் ஆயிடலாம், அப்புறம் நம்ம எல்லாருமே கடவுள் தான், நானும் கடவுள், நீயும் கடவுள், ரோட்ல போறவங்க எல்லாருமே கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணற்ற போலி அவதாரங்கள் இருக்க. பயங்கரமான அதிசயம் அற்புதம் எல்லாம் காமிச்சு மக்களை கவருவாங்க. திடீர்னு வாயிலிருந்து லிங்கம் எடுப்பாங்க, கையில இருந்து விபூதி எடுப்பாங்க, பயங்கரமான சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க. இது அப்பாவி மக்கள் நம்பிட்டு, ஓ இது கடவுளுடைய அவதாரம், அவதாரம்னா என்னன்னு தெரியாம போய் ஏமாந்துடும். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அவருடைய உளறல்களை கேட்டுட்டு இருப்பாங்க. அவருடைய உளறல்களை கேட்பாங்க, அவரை வழிபடுவாங்க, அவரை பூஜை பண்ணுவாங்க, அவருடைய போட்டோ வீட்டுல பெருசா மாட்டிக்குவாங்க, அவரு வெக்கம் இல்லாம சுற்றிட்டு இருப்பாரு. இதுதான். சோ அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது கடவுளுடைய அவதாரம்? பதில் தெரிஞ்சு கை தூக்குங்க. இந்த அவதாரம் இது கடவுளுடைய அவதாரம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கணும். சாஸ்திரத்தை சொல்லியிருக்கணும் இவர் கடவுளுடைய அவதாரம். ஓகே, வெரி குட். 6 ஐஸ்வர்யங்கள், 6 ஐஸ்வர்யங்கள் முழுமையா பெற்றிருக்கணும். ஓகே, அமானுஷ்யமான சக்தியை வெளிப்படுத்தணும். யாருமே வெளிப்படுத்தும் அமானுஷ சக்தி. அது என்னது? கிருஷ்ணர் ஒரு வெயிட் பண்ணுங்க. கிருஷ்ணா 6 வயது குழந்தையா இருக்கும் போது கோவர்த்தன் மலையை கிடையாது. அப்போ கிருஷ்ணா யாருமே செய்ய முடியாத அமானுஷமான சக்தியை வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு யாராவது தன்னை கடவுளுடைய அவதாரம் சொன்னா இதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா? சாய்பாபா கடவுளுடைய அவதாரம் எந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு? எந்த புராணத்துல சொல்லியிருக்கு? பகவத்கீதையில சொல்லியிருக்கா? பாகவதத்துல சொல்லியிருக்கா? ராமாயணத்துல சொல்லியிருக்கா? மகாபாரதத்துல சொல்லியிருக்கா? வேதங்கள்ல சொல்லியிருக்கா? இல்லையே. அதனால கடவுள் அவதாரம். சாஸ்திரத்துல சொல்லாத அவதாரங்களின் வழிபாடு பண்ண சாதாரண மகான்கள், மனிதர்கள், அல்லது தேவர்கள், அல்லது அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்களா கோயில் கட்டி, சினிமா நடிகர் கோயில் கட்டி வழிபடுறாங்க. அவர் ஆண்டவரேங்கிறாங்க, கடவுளேங்கிறாங்க. இதான் முட்டாள் கூட்டம், அறியாமை. அறியாமை கூட்டம் யாரை வழிபடணும்னு தெரியல. அதான் நீங்க பாட்டு பாடணும் இல்லையா? பழைய பாட்டு ஒண்ணு. யாரை எங்கே வெப்பது என்று யாருக்கும் தெரியலே, அண்ணன் காக்கைக்கும் அன்னப்பறவைக்கும் வேதம் புரியல.
என்னதான் அண்டங்காக்கா வந்து என்னதான் வந்து டெக்கரேட் பண்ணிட்டாலும் அது மயில் ஆக முடியாது இல்லையா? அந்த காக்கா என்ன பண்ணும்னா, மயில் இருக்குல்ல, மயில் வந்து அழகா தோகை விரிக்கும். மழை மழை பெய்யும் போது மழை பெய்யறதுக்கு முன்னாடி அந்த கார் மேகத்தை பார்த்த உடனே மயிலுக்கு குஷி ஆயிடும். மயில் என்ன பண்ணும்? அப்படி அழகா தோகை விரிக்கும். இத ஒரு அண்டங்காக்கா பார்த்துட்டு இருந்துதான். இந்த மாதிரி நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வான்கோழியா அது பழமொழி இருக்கு. கவிழ்ந்த காண மயிலான கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகு விடுத்து ஆடினால் போதுமே கல்லாதான். அப்படியா? காண மயிலான கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து ஆணும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விடுத்து ஆணும் தன் பொல்லாத சிறகை விரித்து ஆடினால் போதுமே ஆடினால் போதுமே கல்லாதான் கட்டது. கல்லாதான் கற்ற கவி கவி அப்படின்னா கல்லாதான் கற்று படிக்காதவங்க வந்துட்டு அடுத்தவங்க முன்னாடி படிச்ச எஸ் பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் எந்த ஒரு தகுதி இல்லாம தன்னை கடவுளா கிளைம் பண்றது, படிக்காதவன் படிச்ச மாதிரி காமிச்சு, தெரியாதுன்னு சொல்லி தெரிஞ்ச மாதிரி காமிச்சு பாருங்க எனக்கு தெரியல, நான் தெரியலன்னு ஒத்துக்கிட்டேன் இல்லையா? ஓ அப்படியோ இல்ல இல்ல நான் சொல்றதா கரெக்ட் நோ. சோ அப்போ என்னன்னா இந்த வான்கோழி என்ன நினைக்குதான்? ஓ இந்த மயில் மட்டும் அழகா இருக்கா, ரெக்கையை விரிக்க முடியுமா, நானும் விரிப்பேன். சோ அதே மாதிரிதான் காக்கா என்ன பண்ணுதான்? காக்கா வந்து மயில்கிட்ட வந்து இறக கடன் வாங்கிட்டு அதை வச்சுக்கிட்டு தண்ணி மயில் நினைக்கும். அதனால புரோபா சொல்றாரு, கடன் வாங்கின இறைவிலை கொண்டு ஒருத்தர் கர்வம் கொள்ளக்கூடாது. இறக கடன் வாங்கிட்டு இந்த காக்கா என்ன பண்ணிச்சான்? மயில்கிட்ட போய் ஒரு இறகு கடன் கேட்டுச்சான். மயிலே மயிலே இறகு போடு, மயிலே மயிலே நீ இறகு வச்சிருக்கியே எனக்கு கொஞ்சம் கொடு. சோ மயில் என்ன பண்ணிச்சான்? சரி கொஞ்சம் இறகு எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டான். இந்த காக்கா என்ன பண்ணிச்சான்? அந்த இறகை சுத்தி குத்திக்கிட்டு நானும் மயில் தான், நானும் மயில் தான், இப்ப என்கிட்ட இறகு இருக்கு, ஆனா நானும் மயில் தான். இதுதான் முட்டாள்தனம். தன்னை வந்து கடவுளா பாதிக்கிறது. கடவுள் கொடுக்கிற சிறு சக்தி. கடவுள் வந்து பகவான் கிருஷ்ணா வந்து பகவான் சின்ன மூளை கொடுத்திருக்காரு, சின்ன சக்தி கொடுத்திருக்காரு. அதனை கடனா வாங்கிட்டு அதுல சில கண்டுபிடிப்பு எல்லாம் பண்ணிட்டு நான் தான் கடவுள். விஞ்ஞானி என்ன நினைக்கிறாரு? ஓ கடவுள் ஒருத்தர் கிடையாது, பாருங்க நாங்க தான் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து இறகு வாங்கின கடன் வாங்கின இறகு வச்சு கர்வம் கொள்ளும். அதனால சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கடவுளுடைய அவதாரம் அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. எந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு இந்த வழிபாடு? சாஸ்திரத்துல சொல்லாத வழிபாடு சமுதாயத்துக்கு பெரும் தொந்தரவுன்னு ரூப கோஸ்வாமி சொல்றாரு. ஸ்ருதி ஸ்மிருதி புராணேதி பாஞ்சராத்திக விதிம்பினா ஐகாந்திக ஹொரேர் பக்தி உட்பாதாயேவ கல்பனே. ஸ்ருதி அப்படின்னா வேதம், ஸ்மிருதி அப்படின்னா வேதங்கள் வழிவந்த நூல்கள், அப்புறம் புராணங்கள். ஸ்ருதி ஸ்மிருதி புராணேதி பாஞ்சராத்திக விதி, பாஞ்சராத்திக ஸ்கிரிப்சர். இதுல சொல்லாத வழிபாடு சமுதாயத்துல பெரும் தொந்தரவு தான். அதுதான் இப்ப நடக்குது. சாஸ்திரத்தில் இல்லாத வழிபாடு, அந்த பாபா வழிபாடு, இந்த பாபா வழிபாடு, எக்கச்சக்க பாபாக்கள் வந்துகிட்டே இருக்காங்க நாடுகள. இது சாஸ்திரத்திலே இல்லாத வழிபாடு. இதெல்லாம் சமுதாயத்துக்கு பெரும் தொந்தரவு. இதெல்லாம் தான் வந்து தமோகுண வழிபாடு. பிரேத பூத பிசாசுகளை வழிபடுறது, பூதங்களை வழிபடுறது, இதெல்லாம் தமோகுண வழிபாடு. சாதாரண மனித கடவுளை வழிபடுறது, அப்புறம் பௌதிக தேவைக்காக தொழில்நுட்பத்துக்காக தேவர்களை வழிபடுறது ரஜோகுண வழிபாடு. பெயர் புகழ் பதவி இதுக்காக மனிதரையும் வழிபடுவாங்க. பெயர் புகழ் பதவிக்காக வந்து மனிதர்களையும் வழிபடுவாங்க, அவங்களுக்கு கடவுளா வழிபடுவாங்க, அவங்களுக்கு கோயிலை கட்டுவாங்க, சினிமா நடிகருக்கு. இது மாதிரி நடக்குது. இதெல்லாம் ரஜோகுணம் தமோகுணம். ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா சேதையதான் விதிர்ஷிதம் சாத்தே பிரஷீதம். ரஜோகுணம் தமோகுணத்தினால உந்தப்பட்டு இந்த 3 குணத்தினுடைய கலவையினால என்ன மாதிரி வழிபாடுகளை செய்யறாங்க? பிரேத பூத பிசாசுகளை வழிபடுறது, இயற்கையை வழிபடுறது, சாதாரண மனிதனை வழிபடுறது, மகான்களை வழிபடுறது, இதெல்லாம் வழிபடுறது. மகான்களை வழிபடுறது தப்பு இல்ல, மகான்களை கடவுளின் அவதாரமா தெரிஞ்சு வழிபடுறது தப்பு, தவறு. மகானா வழிபடலாம். ஓகே, இப்படி ஒரு மகான் வாழ்ந்தாரு, சந்தோஷம், அவருடைய உபதேசங்கள் நல்லா இருக்குது, வெரி குட். ஆனா அவர் கடவுளுக்கு நிகரா நினைக்கிறதோ, கடவுளோட உயர்ந்தவரோ நினைக்கிறதோ கூட்டம் இல்ல. கடவுளுடைய அவதாரம் அப்படின்னா எந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு? அப்போ ஒண்ணு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா,
ரெண்டாவது என்ன சொன்னீங்க? அவர்கிட்ட 6 ஐஸ்வர்யங்களை முழுமையா வெளிப்படுத்துறாரா? எப்போ இளமையா இருக்காரா? ஒரு வயசாகிறதே இல்லையா? அதான் பிரபுபாதர் கேட்டாரு. ஒருத்தர் சொன்னாரு, எங்க சாமிஜி வந்து கடவுளுடைய அவதாரம், அப்படியே உங்க சாமிஜி வீல் சேர்ல வந்தாரு. கடவுளுடைய அவதாரம் எப்படி வீல் சேர்ல வர முடியும்? கடவுளுடைய அவதாரத்துக்கு ஏன் நோய்வாய்ப்படுறாரு? கடவுளுடைய அவதாரம் ஏன் வயசாகிறாரு? ஏன் நோய் வருது? ஏன் செத்து போறாரு? அப்படின்னா எப்படி ஒரு கடவுளுடைய அவதாரம்? சோ பகவானுடைய அவதாரம் நவயௌவனம் எப்போதும் இளமையோடு இருக்கு. அவருக்கு பிறப்பு கிடையாது. அவருடைய உடல் பௌதிகமானது கிடையாது. அவர் ஆன்மீகமானவர். அதனால அவர் வந்து 6 ஐஸ்வர்யம் முழுமையை வெளிப்படுத்துவாரு. அதனால அவர் பகவான். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, கிருஷ்ணா பகவான், பலராமர் பகவான், ராமர் பகவான், லட்சுமணர் பகவானின் அவதாரம், இதெல்லாம் இருக்கு. சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணருடைய அவதாரம், நித்யானந்த பிரபு வந்து பலராமருடைய அவதாரம். அப்புறம் 3வது என்ன சொல்லி, யாரும் செய்யாத அமானுஷ்யமான செயல் கோவர்தன் மலையை கூட. அப்படி ஜராசந்தன் துரத்தின் போறான் கிருஷ்ணரை பலராமரை, யுத்த பூமியிலிருந்து ஓடுறாங்க. ரணசோர் கிருஷ்ணா. குஜராத்ல போனா கிருஷ்ணர் கோயில் இருக்கு, ரணசோர் கிருஷ்ணா. ரணசோர் கிருஷ்ணா அப்படின்னா யுத்த பூமி விட்டு ஓடினார். ஜராசந்தர் பின்னாடி ஒரு பெரும் படையோட போறான். ஏ கிருஷ்ணா பலராமா கோலைகளே, சண்டை போட வைக்க இல்லாம ஓடுறீங்களா, நீங்க நில்லுங்க அப்படி பின்னாடி துரத்திட்டே போறான். கிருஷ்ணா பலராமரும் ஜராசந்தன் கூட 18 முறை ஜராசந்தன் போர் தொடுக்கிறான். ஒரு முறையும் 21 அக்ஷோகினி. 21 அக்ஷோகினா 1000 குதிரைங்க, 1000 யானைங்க, 1000 தேர்கள், 1000 வீரங்க, லட்சக்கணக்கான உயிரினங்கள். இப்படி கிருஷ்ணாவுக்கும் பலராமருக்கும் ஜராசந்தனுக்கும் சண்டை நடக்கும் போது ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இறந்து போறாங்க. கிருஷ்ணா முடிவு பண்ணாரு, பிரச்சனை வந்து எனக்கு ஜராசந்தன் பகமே, ஜராசந்தனுக்கு என் மேல பகமே. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அப்பாவி உயிரினங்கள் இறந்து போகணும்? அதனால இந்த முறை நான் இவங்க சண்டை போட மாட்டேன்னு கிருஷ்ணா ஓடுற. கிருஷ்ணா ஓடும்போது பின்னாடி துரத்திட்டு போறான் கோழி. கிருஷ்ணா ஏன் ஓடினாரு? அவர் முழுமுதற் கடவுள் காமிக்கணும். என்னை யாரும் சாதாரண மனிதனா நினைக்க கூடாது. இந்த கிருஷ்ணர் பலராமரும் சாதாரண மனிதர்கள் அல்ல. என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய ரைவதா மலை, இந்த ரைவதா மலை உச்சியில ஏறினாங்க. பெரிய பிரம்மாண்டமான மலை, மலை உச்சியில ஏறினாங்க. மலை உச்சிக்கு போயிட்டாங்க. ஜராசந்தன் துரத்திண்டே வந்தான். ஏய் யாருங்க? மந்திரிகளே, சேனாதிபதிகளே, இந்த மலையை சுத்தி தீ வைங்க, மலையை தீய வச்சு கொடுத்துங்க, அந்த மலையில எரிஞ்சு அவங்க சாம்பலாகும். மலையை சுத்தி தீய வச்சுட்டார் ஜராசந்தன். கிருஷ்ணர் பலராம் என்ன பண்ணாங்க? அந்த பல ஆயிரம் மைல் உயரமுள்ள, நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் உயரமுள்ள மலை உச்சின்னு குதிக்கிறார். குதிச்சு அப்படியே நடந்து போறாங்க. இன்னைக்கு கடவுளுடைய அவதாரம் சொல்றவங்கள ஒரு சும்மா ஒரு 10 அடிக்கு மேல இருந்து குதிக்க சொல்லுங்க பார்க்கலாம். புத்தூர் கட்டு போட்டு ஆஸ்பத்திரி போட்டு இல்லையா? இன்னைக்கு யாராவது தன்னை கடவுளுடைய அவதாரம், ஓ நீங்க கடவுளுடைய அவதாரமா, வாங்க எங்க வீட்டு மாடியில இருந்து நீங்க குதிங்க, நான் ஒத்துக்கிறேன் கடவுளுடைய அவதாரம் இல்லையா? புத்தூர் கட்டு தான் போட்டாங்க. அதனால கிருஷ்ண பலராமனுடைய சரீரம் ஆன்மீகமானது, நம்மளுடைய சரீரம் ஜட உடல். சுவாமிக்கு. அதனால 3வது வந்து என்னது? அவருடைய சக்தி அமானுஷ்யமானது. அப்புறம் வேற என்ன இருக்கு கவிதா மாதாஜி? பிரபு விஸ்வரூபம் காமிச்சாரு. பிரபு பகவான் விஸ்வரூபம் காமிக்கிறாரு. அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிச்சாரு கிருஷ்ணா. 1000 தலைங்க, 1000 கரங்கள், அதுல வண்ண வண்ண கிரீடங்கள், ஆபரணங்கள், எல்லா திசையும் 10 திசையும் பிரகாசிக்குது. பல கோடி சூரியன் சேர்ந்த என்ன ஒரு தேஜஸோ அந்த விஸ்வரூபத்துல. முன்ன நடந்தது, இப்ப நடக்கிறது, இனி நடக்க போறது எல்லாமே அந்த விஸ்வரூபம். அர்ஜுனன் கிருஷ்ணா சொல்றாரு, அர்ஜுனா, ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் கேட்கிறாரு. அர்ஜுனன் என்ன கேட்கிறாரு? கிருஷ்ணா, நான் வந்து உங்களுடைய அந்த வைபவத்தை பார்க்க வேண்டும். ஏன்னா 10ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா வந்து தன்னுடைய வைபவங்களை சொன்னார். யாருக்கிட்ட? அர்ஜுனர்கிட்ட சொன்னார். அர்ஜுனர்கிட்ட சொன்னார். கிருஷ்ணா வந்து பகவத்கீதை 10ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன்ட்ட தன்னுடைய வைபவங்களை பத்தி சொன்னாரு. இப்ப அர்ஜுனன் அதை கன்ஃபார்ம் பண்றாரு, அதை பார்க்கணும். நீங்க விரும்பினா, தத் பிரசாதா, உங்க கருணை இருந்தா என்னால பார்க்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா பாருங்க. அர்ஜுனன் வந்து, கிருஷ்ணா நீங்க சொன்னீங்களே 10ஆம் அத்தியாயத்துல நான் வந்து ஸ்தாவரங்களில் இமாலயம்,
மலையில் மேரு, நீர்த்தேக்கங்களில் சமுத்திரம், பக்தரில் பிரகலாதன், பாண்டவரில் தனஞ்சயன், அதெல்லாம் எனக்கு காமிங்க. அப்படி கேட்கல. கிருஷ்ணா, நீங்க விரும்பினா என்னால பார்க்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை காமிங்க எனக்கு. அந்த பிரபஞ்சத்தை எனக்கு காமிங்க. அந்த விராட ரூபம், அந்த விஸ்வரூபத்தை, அந்த விராட புருஷனை எனக்கு காமிங்க. தான் கிருஷ்ணா உடனே சொல்றாரு, அர்ஜுனா, இந்த கண்ணால் நீ அதை பார்க்க முடியாது. நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் விஷன், அது ஒரு சிறப்பு பார்வை கொடுக்குறதான் பார்க்க முடியும். சில சினிமா வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்தா பக்கத்திலே இருக்கிற மாதிரி தெரியும். 3D அனிமேஷன். 3D அனிமேஷன் படம் வந்தப்ப என்ன பண்ணாங்க, ஒரு கூலிங் கிளாஸ் கொடுத்தாங்க. நீங்க இந்த கண்ணால பார்க்காதீங்க, அந்த படம் உங்களுக்கு நார்மலா சாதாரண படம் மாதிரி தெரியும். இந்த கூலிங் கிளாஸ் போட்டு பாருங்க. அந்த கிளாஸ் போட்ட உடனே அந்த பாம்பு கிட்ட வர்ற மாதிரி இருக்கு, நம்மளை கொத்த வர்ற மாதிரி இருக்கு, அந்த அசுரை என்னை கொல்ல வர்ற மாதிரி இருக்கு, எனக்கு கிட்டேயே வர்ற மாதிரி இருக்கு. அப்போ அதற்கான ஒரு பார்வை தேவைப்படுது. அதே போலதான் கிருஷ்ணாவுடைய விஸ்வரூபத்தை இந்த ஜடக்கண்ணால பார்க்க முடியாது. அதுக்கு கிருஷ்ணாவுடைய கருணை இருந்தாதான் பார்க்கணும். ஏன்னா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணா அந்த பார்வையை கொடுத்தாரு. அர்ஜுனன் பார்க்கிறாரு. அந்த விஸ்வரூபத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, முன்ன நடந்தது, இப்ப நடக்கிறது, இனி நடக்க போறது எல்லாத்தையும் நீ பார்க்கணும். எண்ணற்ற பிரபஞ்சங்கள், எண்ணற்ற தேவர்கள், எண்ணற்ற தேவலோகங்கள், பிரம்மா, சிவபெருமான், இந்திராதி தேவர்கள் எல்லாத்தையும் அர்ஜுனன் பார்க்கிறார். அந்த விஸ்வரூபத்துக்குள்ள எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். இது அவதாரம். அவதாரம். ஓ ஓ நீங்க என் கூட அந்த ஆசிரமத்துக்கு வாங்க, அவர் கடவுளுடைய அவதாரம். ஓ அப்படியா, என்னை கூட்டிட்டு போங்க, அவருக்கு விஸ்வரூபம் காமிக்க சொல்றேன். அந்த ஆசிரமத்துக்கு போய், ஓ சாமிஜி, நான் கேள்விப்பட்டேன் கிருஷ்ணாவுடைய அவதாரம். ஆமா ஆமா, நான் வந்து விஷ்ணுவோட அவதாரம். ஓஹோ, அப்படியா. அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் விஸ்வரூபம் காமிச்சாரு, எனக்கு கொஞ்சம் காமிக்கிறீங்களா? அவன் விகாரமான ரூபத்தை தான் காமிக்க முடியும், விஸ்வரூபத்தை காமிக்க முடியாது. அவன் மூச்சியெல்லாம் விகாரமா போயிடும். ஓ, என்ன டெஸ்ட் பண்ண பாங்க, அவன் விகாரமாயிடுவான். விஸ்வரூபம் எல்லாம் அவனால காமிக்க முடியாது. சரி, அப்புறம் கீதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த சக்திகள்ல வந்து பிரம்மோத்சவ லீலை பெருமாள் அவர் பண்ணார் கிருஷ்ணர். சரி, சரி, அப்புறம் அது ஓகே. அது அமானுஷ்யமான சக்தி, யாருமே வெளிப்படுத்த முடியாது அமானுஷ்யமான சக்தி. அப்புறம் வேற ஏதாவது பாக்கி இருக்கா? இல்ல இல்ல, அதுலதான் நான் வந்து இந்த மாதாஜி சொன்னா இல்லையா, விஸ்வரூப தரிசனத்தை காமிங்கன்ட்டு, அதுதான் சொல்றதா இருந்தேன். சரி, ஓகே. சோ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அப்புறம் பகவான் ஐஸ்வர்யங்கள்ல இருக்கு, யாருமே செய்ய முடிய அமானுஷ்யமான செயல் பண்ணுவாங்க. அப்புறம் அவர் விஸ்வரூபம் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவதாரத்துக்கான இருக்கு. வேற என்ன இருக்கு? கிருஷ்ணாவுடைய பாதங்களில் கரங்களில் சின்னங்கள் இருக்கு. அவருடைய தாமரை பாதத்திலும் கிருஷ்ணருடைய பகவானுடைய தாமரை பாதத்திலும் கரங்களிலும் சங்கம், சக்கரம், கதை, தாமரை, தேர், அங்குசம், வில், வால், இந்த மாதிரி பல்வேறு சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு, அடையாளங்கள் இருக்கு. கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு சொன்னா அவருடைய பாதங்கள்லயும் கரங்கள்லயும், அதாவது பாதம், பகவானுடைய பாதத்திலையும் கரங்கள்லயும் நிறைய அடையாளங்கள் இருக்கு. மாதாஜி, நீங்க நாங்க போயிட்டு வந்துடுறீங்களா? நிறைய அடையாளங்கள் இருக்கு. யாருடைய பாதத்துல கரங்கள்லயும்? பகவான். அப்போ இது கடவுளுடைய அவதாரம், அடையாளங்கள் இருக்கு. சரி, அப்புறம் வேற என்னது? கோவர்தனகிரி எடுத்தாரு. ஓகே, அது அமானுஷ்யமான சக்தி. ஓகே, அது அமானுஷ்யமான சக்திக்குள்ள வந்துடும். அப்புறம் வேற ரோஹிணி மாதாஜி. பிரபு, ஆச்சாரியர்கள் வந்து உறுதிப்படுத்துவாங்க. ஆச்சாரியர்மார்கள் ஒப்புக்கொள்றாங்க. ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், நிம்பார்க் சாமி, விஷ்ணு சாமி, சைத்தன்ய மகாபிரபு, பிரகலாத், பிரபுபாதர், இந்த மாதிரி ஆச்சாரியர் சொல்றாங்க இவர் வந்து கடவுளுடைய அவதாரம், அதனால நீங்க இவர் வழிபடலாம். சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணாவுடைய அவதாரம், நித்யானந்தர் பலராமனுடைய அவதாரம், அப்புறம் ராமர், நரசிங்கர், வராகர், இவங்கெல்லாம் கிருஷ்ணாவுடைய அவதாரம். கேசவதீதா, மீன சரீரா, கேசவதீதா, கூர்ம சரீரா, கேசவதீதா, வாமன ரூபா, அந்த கேசவன் தான் இந்த அவதாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றேன். சோ இப்படி சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, ஆச்சாரியர் சொல்றாங்க. அமானுஷ்யமான சக்தியை வெளிப்படுத்தணும், விஸ்வரூபம் காமிக்கணும், அப்புறம் வந்து ஐஸ்வர்யங்கள் நிரம்ப பெற்று இருக்கணும். அப்புறம் பல சின்னங்கள், அடையாளம், இதெல்லாம் தான் அவதாரத்துக்கான அடையாளம். சும்மா யாராவது ஒருத்தர் வந்து கடவுளுடைய அவதாரம்னா அப்படியே பின்னாடி போயிடக்கூடாது. ஓ ஆமா ஆமா, இவர் கடவுளுடைய அவதாரம், ஏதாவது அதிசய அற்புதம் பண்ணா, ஓ இவர் அதிசய அற்புதம் பண்ணிட்டாரு, அதனால இவர் கடவுளுடைய அவதாரம். மேஜிஷியன் கூட சில அதிசயம் பண்றாரு, அதனால ஒரு கடவுளுடைய அவதாரம். ஒரு மேஜிக் பண்றவன், மேஜிஷியன் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே பண்றாரு.
ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பெண்ணை ஒரு பெட்டியில போட்டுட்டு கத்தி எடுத்து வெட்டுறாரு. அப்புறம் பெட்டியை திறந்தா அந்த பொண்ணு எந்திரிச்சு வர்றான். ஓ, அப்படின்னா இந்த மேஜிஷியன் கடவுளா? இல்ல, அவன் நம்ம முன்னாடி மாயாஜாலம் காமிக்கிறான், மாயவத்தை காமிக்கிறான். திடீர்னு ஒரு கூண்டுக்குள்ள அவனை வச்சு அடைச்சிடுறாங்க. பார்த்தா அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து வெளியில வரான். திடீர்னு ஒரு பையில இருந்து புறாவை எடுக்கிறான். சோ மேஜிஷியன் அவனுடைய மேஜிக் வித்தையை வந்து மக்கள் முன்னாடி காமிக்கும் போது மக்களுக்கு தெரியுது இவன் ஒரு மாயக்காரன், இவன் சில மாய வித்தைகள் பண்றான், ஆனா இவன் கடவுள் கிடையாது. அந்த மாதிரிதான் இந்த சோகால்டு சாமிஜிஸ். அதனால இந்த பேரளவான சாமியார்கள்லாம் வந்து அது எந்த மார்க்கம், எந்த மதமா இருந்தாலும், எந்த மார்க்கமா இருந்தாலும் அவங்க சில சக்திகளை வெளிப்படுத்துறதுனால அவங்க கடவுளை அவதாரமா ஏத்துக்க முடியாது. இங்க சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, இதுதான் அதிகாரப்பூர்வமான தகவல். அப்போ இங்க வந்து நேற்று அவதாரம் வந்து வராக அவதாரம் பத்தி பார்த்தோம். வராக அவதாரம் பத்தி பிரம்மா சொல்லிட்டு, இது வந்து பாகவதம் வந்து அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட். பாகவதம் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல். இது வந்து பிரம்மா கொடுக்குறாரு. அப்ப பிரம்மாவுக்கு எப்படி தெரியும்? அடுத்த கேள்வி, பிரம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது இது கடவுளுடைய அவதாரம்? பிரம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது வராகர் வந்து கடவுள் பகவானுடைய அவதாரம்? பிரம்மாவுக்கு எப்படி தெரியுது ஹரி அப்படிங்கிற ஒரு அவதாரம், கபில வாசுதேவர் பகவானுடைய அவதாரம்? எப்படி தெரியுது? கிருஷ்ணா வெளிப்படுத்துறாரு. ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துறாரு தான் யார் அப்படின்னு. கிருஷ்ணா வெளிப்படுத்தாம தெரிஞ்சுக்க முடியாது. சோ பிரம்மாவுக்கு அந்த நாலேஜ் கிருஷ்ணா கொடுக்குறாரு. நான் முழுமுதற் கடவுள், தேனே பிரம்ம ஹிருதயாதிகமயே புண்ணியத்தை அசுரேஹ. பகவான் வந்து பிரம்மாவோட இதயத்திலிருந்தே அவருக்கு வேத ஞானத்தை கொடுக்கிறாரு. தான் யாரு, அவருடைய வைகுந்த லோகம் என்ன, இதெல்லாம் பிரம்மா காமிச்சு கொடுத்தார். பிரம்மா வந்து பகவானை ஒட்டுமொத்த வைகுந்த லோகத்தையும் பார்த்தார். பகவானை பல்வேறு அவதாரங்கள், பல்வேறு லீலைகளை பார்க்கிறாரு. இப்ப அந்த பிரம்மா வந்து பகவான் கற்றுன்றத வந்து இப்ப நாரதருக்கு சொல்றாரு. ஓ நாரதா, இந்த அவதாரங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கடமையை நிறைவேற்றுறதா தோன்றாங்க. அப்படி வந்து அவதான் ஹரி. ஹரி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹரின்னு என்ன அர்த்தம்? ஹரினா வேகமாவான்னு அர்த்தம் இல்லை. இங்கிலீஷ்ல ஹரின்னு சொல்லுவாங்க. அந்த ஹரி இல்லை, இது ஹரி. ஹரி ஹரிங்கிற 2 எழுத்து வந்து ஒருத்தர் எல்லா விதமா பாவத்திலிருந்து விடுவிச்சு. ஹரி என்ற 2 எழுத்து என்னாகும், ஒருத்தரை வந்து எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுவிச்சு. ஹரி என்ற 2 எழுத்து உச்சரிச்சா. அப்ப அந்த ஹரியோடைய அவதாரம் எதுக்காக, ஏன் அவர் ஹரின்னு அழைக்கப்பட்டார், ஏன் பகவான் கிருஷ்ணா ஹரின்னு அழைக்கப்படுறாருன்னு பிரம்மா சொல்றார். ஏன் பகவான் கிருஷ்ணா வந்து ஹரி என்று அழைக்கப்பட்டார்? என்னது? மேல் மேல் கீழ் மற்றும் மத்தியலோகம், 14 லோகம். இந்த 14 லோகத்தில் உள்ள பெரும் துன்பங்களை குறைத்தார். துன்பத்தை குறைத்ததுனால இவர் பிற்காலத்தில் சைபூர் மனுவால் ஹரி என்று அழைக்கப்பட்டார். ஹரி 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 ஹரி. அப்போ ஹரி என்ன பண்றாரு நம்ம வாழ்க்கையில? துன்பத்தை இருந்து நம்ம விடுவிச்சுவார். எது துன்பம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனக்கு வேலை இல்லாம இருக்கிறது, சாப்பாடு இல்லாம இருக்கு, இதெல்லாம் துன்பம் இல்ல. இறப்பு இறப்புங்கிற சக்கரத்தின் விடும். ஹரி யஸ்யாகம் அனுக்கிரகணானி ஹரே தத்தனம் ஷனை. ஹரியோடைய அனுகிரகம் என்னன்னா, இந்த பௌதிக உலகத்துல எனக்கு எதுல பற்றுகள் இருக்கோ அதுல முதல்ல கைய வச்சு, ஓ இந்த ஜீவாத்மா வந்து என்கிட்ட வராம இவனுக்கு வந்து என் மேல பக்தியும் இருக்கு, அதே சமயம் பௌதிக பற்றுதல் இருக்கு. அப்ப கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, பௌதிக பற்றுதல் எடுத்து, அந்த பௌதிக பற்றுதல் எடுக்கிறதுனால அவர் ஹரி, அதுல ஒரு எக்ஸ்பர்ட். ஒரு பக்தன் வந்து நம்மள மாதிரி உள்ள பக்தர்கள், நம்மள மாதிரி பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள் பக்தி தொண்டுக்கும் வராங்க. பக்தி தொண்டு இருக்கு, பௌதிக ஆசை இருக்கு. பக்தி தொண்டு வேணும், பௌதிக ஆசை வேணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அந்த மாதிரி. அப்போ பகவான் என்ன பண்றாரு, அந்த பக்தனுடைய இதயத்துல போய் அவனோட பௌதிக ஆசையை நிஷ்பலமாக்கிடு. இல்ல அவனுக்கு எது மேல பற்றுதல் இருக்கோ அது மேல அதை எடுத்துடுறாரு, அவன் சரணாகதி பண்ணி. அதனால இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, முதல்ல அவருக்கு வந்து சுயஜான் பேர், சுயஜா. இந்த சுயஜா பாருங்க, அப்ப ஹிஸ்டரி இருக்குங்க. வரலாறு முக்கியம் அமைச்சரேன்னு சொல்றாங்க இல்லையா, வரலாறு முக்கியம். என்ன வரலாறு முக்கியம்? இந்த பிரஜாபதிங்கிறவரு சந்ததியில் உற்பத்தி பண்றவரு. பிரஜாபதிக்கு சுயஜான் ஒரு மகன்.
இந்த சுயஜ்ஞா வந்து நிறைய பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த சுயஜ்ஞன் தான் 3 கிரக அமைப்புகளையும் வந்து துன்பத்திலிருந்து விடுவிக்கிறார். அவர் தான் சுயம்பு மனுவினால பிற்காலத்துல ஹரி என்று அழைக்கப்பட்டார். அதனால பகவான் ஹரி, கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேர் ஹரி. ஹரி என்று சொன்னால் நம்முடைய இதயத்துல இருக்கிற அமங்கலத்தெல்லாம் போக்கிடுவார். அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற பௌதிக குணங்களை இருந்து எடுத்துடுவார். நம்மளை துன்பத்திலிருந்து பிறப்பு சட்டத்தின் விடுவிச்சுவார். அதனாலதான் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கும் போது ஹரி ஹரின்னு சொல்லிட்டாங்க. ஹரி ஹரி ஹரி. தூங்கி எந்திரிக்கும் போது, காலையில் எந்திரிக்கும் போதே ஹரி ஹரி ஹரின்னு சொல்லி எந்திரிக்கும். இம்மிடியட்டா உடனடியா வந்து எல்லா பௌதிக கலகம் போயிடும். அந்த ஹரி என்கிற 2 எழுத்து. அடுத்தது கபில வாசுதேவர். இது 3rd cantoல டீட்டெயிலா இருக்கு. இந்த கபில வாசுதேவரை பத்தி பேசும்போது இனி ஒரு நாத்திக கபிலர் இருக்கார். நாத்திக கபிலர். அதனாலதான் பிரபுபாதர் என்ன சொல்லுவாருன்னா, எப்பவுமே கபில தேவன் சொல்லும்போது தேவகுதியின் புதல்வர், லார்ட் கபில் தேவ் சன் ஆஃப் தேவகுதி. ஒரு காலத்துல கிரிக்கெட்ல கபில் தேவன் இருந்தார், பவுலர், பந்து வீசுறவர் கபில் தேவ். நமக்கு அப்ப தெரியல அந்த பேரு, என்னடா கபில் தேவன் பேர் வச்சு. அப்புறம் பார்த்தா பகவானுடைய பேர் கபில் தேவ், கபில தேவர். கபில தேவர் பகவானுடைய பேரா இருக்கிறதுனால அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு கபில் தேவன் பேர் வச்சிருக்காங்க. மேபி அவங்க வைஷ்ணவரா இருக்கலாம், இல்ல அந்த பேரை பற்றி அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா நமக்கு அப்ப தெரியல, சின்ன வயசுல தெரியலன்னா கபில் தேவர் பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது கபில வாசுதேவன் பகவான் அவதார் கபில தேவர். அப்ப போலி கபிலர் ஒருத்தர் இருக்காரு, நாத்திக கபிலர், சாங்கிய தத்துவம். 2 பேருமே சாங்கிய தத்துவம் பேசினாங்க. பகவான் கபிலர் தேவகுதியின் புதல்வர், அவரும் கபில வாசுதேவரும் சாங்கிய தத்துவம் பேசினாரு. போலி கபிலரும் சாங்கிய தத்துவம் பேசினாரு. 2க்கு என்ன வித்தியாசம்? அந்த போலி கபிலர் என்ன சொல்றாரு, இந்த 24 மூலக்கூறுகள் தான் காரணம். அதான் பௌதிகம். பௌதிக மூலக்கூறு தான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு, பௌதிக மூலக்கூறு தான் காரணம். இந்த போலி கபிலர் சொல்றாரு, நாத்திகம் சொல்றாரு, நாத்திக கபிலர். கடவுள் கிடையாது, கடவுள் இல்ல, இந்த 24 மூலக்கூறு தான் காரணம். ஆனா அவருக்கு தெரியாது, அவர் அறியாமையில பேசினாரு, நாத்திகம் பேசினாரு. இந்த 24 மூலக்கூறு யார்கிட்ட இருந்து வந்தது? இப்போ இந்த பொருள் இருக்கு, இந்த செல்போன், இந்த பொருள்ல வந்து 24 மூலக்கூறு இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாமே இதுல இருக்கு. அப்படின்னா இந்த பொருள் வந்து இது ஜட பொருள், இந்த ஜடத்துல உருவானது. அப்ப இந்த ஜட பொருள் உருவாக்குனது யாரு? இப்ப இந்த செல்போன் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காருன்னா அந்த ஆன்மீக சக்தி யாரு? பகவானோட சிறிய அம்சம். சோ அப்போ இந்த ஜட உலகத்துல இந்த 2 காம்பினேஷன் இல்லாம எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. ஒன்று பகவானுடைய பௌதிக சக்தி, இன்னொன்று பகவானுடைய ஆன்மீக சக்தி. புரியல? என்னன்னா இந்த ஜட உலகம் இருக்கு இல்லையா, இந்த ஜட உலகம் இங்க வந்து நம்ம என்ன உற்பத்தி பண்ணாலும் இந்த 2 உடைய சேர்க்கை இருக்கு. இப்போ இந்த செல்போன் இது பௌதிக பொருள். ஆனா இந்த பௌதிக பொருள் உற்பத்தி பண்றதுக்கு ஒரு ஆத்மீக சக்தியுடைய மூளை தேவைப்படுது. இந்த பௌதிக பொருள் உற்பத்தி பண்றதுக்கு ஒரு ஆன்மீக சக்தியோட மூளை, அந்த ஆன்மீக சக்தி ஆத்மா. அப்ப விஞ்ஞானி ஒரு ஆத்மா, அந்த விஞ்ஞானியோட மூளை இந்த பொருளை கண்டுபிடிச்சிருக்கு, லைட்டை கண்டுபிடிச்சிருக்கு, புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சு. அப்படின்னா அந்த விஞ்ஞானிக்கு அவ்வளவு மூளை இருக்குன்னா ஒரு சிறு அம்சம், இறைவனுடைய ஒரு சிறு அம்சமான ஒரு சின்ன, ஒரு ஸ்மால் பிராக்மெண்டல் போர்ஷன், ஒரு ஸ்மால் ஸ்பார்க், ஒரு சிறு நெருப்பு பொறி, ஒரு சிறு நெருப்பு பொறியான ஜீவாத்மாவுக்கு இவ்வளவு சக்தி இருக்குமானால் இந்த ஜீவாத்மா படைச்ச பகவானுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு? அப்போ இந்த ஜட உலகத்துல இந்த பௌதிக பொருளும் கிருஷ்ணா தான் கொடுத்திருக்காரு. கிருஷ்ணாட்டு இருந்து வந்தது. 24 மூலப்பொருளும் கிருஷ்ணாட்டு இருந்து தான் வந்தது. அப்புறம் ஜீவாத்மா நானும் கிருஷ்ணாட்டு இருந்து வந்திருக்கேன். அப்ப எதையுமே நீங்க கிருஷ்ணாட்டு இருந்து பிரிச்சு பார்க்க முடியாது, எல்லாமே கிருஷ்ணாட்டு இருந்தா வருது. இதை ஏற்க மறுக்கிறதா நாத்திகம். அந்த நாத்திக கொள்கை சொன்ன கபிலர் நாத்திக கபிலர். அதனாலதான் பிரபுபாதா வந்து என்ன எழுதுவாரு, எப்பவுமே இதுல குழப்பம் வந்துடக்கூடாது, கபிலர் உடனே அவரை பகவானை அவதாரம் பண்ணி நிற்கிறார். அதனாலதான் கபில வாசுதேவன் சன் ஆஃப் தேவகுதி, தேவகுதியின் புதல்வர். கர்தவ மகரிஷிக்கும் தேவகுதிக்கும் மகனாக கபில் தேவ். மிக உன்னதமான ஆன்மீக தத்துவங்களை பேசினார். ஆத்ம விஞ்ஞானம்,
சாங்கிய தத்துவம், சாங்கிய யோகம். இந்த சாங்கியம்னா என்னது? கபில வாசுதேவர் சாங்கிய தத்துவம் பேசினாரு. அந்த சாங்கிய தத்துவம் மூலமா அவர் என்ன சொல்ல வந்தாரு? சாங்கியம்னா என்ன? சாங்கியம்னா என்ன? யாருக்கா தெரியுமா? கை தூக்குங்க. சாங்கியம் என்றால் என்ன? சாங்கியம். யோகினி மாதாஜி. சாங்கியம்னா எண்ணுதல் பிரபு. கவுண்டிங், எண்ணுவது, பிரித்து எண்ணுவது அல்லது பிரித்து ஆராய்வது, எண்ணுதல், கவுண்டிங். சாங்கியா மீன்ஸ் கவுண்டிங், எண்ணுறது. அப்ப என்ன பண்றாங்க இந்த சாங்கிய தத்துவவாதிகள்? சாங்கிய தத்துவவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 24 மூலப்பொருட்களையும் பிரிச்சு ஆராய்வாங்க. எதுல இருந்து எது வந்துச்சு, எப்படி எதுல இருந்து எது வந்தது, இதனுடைய சக்தி என்ன, இதை பற்றிய இந்த 24 மூலப்பொருட்களையும் பிரித்து ஆராய்ந்து அறிவுதான் சாங்கியம். கவுண்ட் பண்ணிட்டே வராங்க எண்ணிக்கை. சோ இந்த சாங்கிய தத்துவம் எங்க வந்து முடியுதுங்கிறார் கிருஷ்ணா பகவத்கீதை சொல்றாரு. பகவத்கீதையில எந்த அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம் பேர்? பதில் தெரியும் கை தூக்குங்க. பகவத்கீதையில எந்த அத்தியாயத்துக்கு? 2வது அத்தியாயத்துல சாங்கிய யோகம். செகண்ட் சாப்டர். பகவத்கீதையோட செகண்ட் சாப்டருக்கு வந்து சாங்கிய யோகம் பேர். பகவத்கீதையில 18 அத்தியாயம், ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு யோகம். அர்ஜுன விஷால யோகம் ஃபர்ஸ்ட் சாப்டர், 3rd சாப்டர் கர்ம யோகா, 2nd சாப்டர் சாங்கிய யோகா, 4th சாப்டர் ஞான யோகா, 5th சாப்டர் நிஷ்காம கர்ம யோகா, 6th சாப்டர் வந்து ஞான யோகா. நோ 2nd சாப்டர். 6th வந்து தியான யோகா. அதுல போட்டிருக்காங்க. அது வந்து இஸ்கான் அது தெரியல. ஓகே, எனிவே இருக்கட்டும். சோ சாங்கிய யோகத்தை பத்தி 2nd சாப்டர் தான் கிருஷ்ணர் சொல்றாரு. 2nd சாப்டர் தான் சொல்றாரு. அப்ப சாங்கிய யோகம் என்னது? உடலையும் ஆன்மாவையும் பிரித்து ஆராய்வது, பௌதிக மூலக்கூறுகளையும் பிரித்து ஆராய்வது. அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? இந்த சாங்கிய யோகம் எங்க வந்து முடியும்னு சொல்றாரு? இப்போ நீங்க கிருஷ்ணா என்ன சொல்றாரு? நீங்க சாங்கிய யோகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டே போனீங்கன்னா, இந்த 24 மூலக்கூறு என்ன, இந்த 24 மூலக்கூறு எப்படி ஒண்ணுல இருந்து ஒண்ணு தோன்றியது, இந்த 24 மூலக்கூறு எங்க இருந்து வந்தது, இதோட ஆரிஜின் என்னன்னு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு போனா எங்க போய் முடியும்? கிருஷ்ணாட்ட முடியும். பகவான் தான் தோன்றியது. இந்த ஆத்மாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டே போனா இந்த ஆத்மா எங்கிருந்து வந்து தோன்றியது அப்படின் போது கிருஷ்ணாட்ட வந்து முடியுது. அப்போ சாங்கிய யோகம் எங்க வந்து முடியுது? பக்தி யோகத்துல முடியுது. சாங்கிய யோகம்னாலே பக்தி யோகத்துல முடியும். ஆனா அந்த போலி கபில வாசுதேவர் வந்து நாத்திகம் பேசினாரு. அப்ப இந்த கபில வாசுதேவர் பகவான் தேவகதியின் புதல்வர். கபில வாசுதேவர் பகவான் தேவகதியின் புதல்வர். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்துல சாங்கிய யோகத்தை எடுத்துட்டு அதுல பக்தி தொண்டை பத்தி சொல்ற. எப்படி எல்லாம் கிருஷ்ணாவோட கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது பிரபுபாதம் வந்து அது நம்ம பின்னாடி டீட்டெயிலா படிப்போம்னு சொல்லி அதை ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் ஒரு அது எவ்வளவு சாப்டர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீமத் பாகவதம் 3rd cantoல 24th சாப்டர், 3-4 சாப்டர் இருக்கும். ஃபுல் டீட்டெயிலா இருக்கும் சாங்கிய தத்துவம் மூலம் பக்தி தொண்டை பத்தி. நாட் ஓன்லி 2-3 சாப்டர், 25th சாப்டர் 32nd சாப்டர் வரை. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்துல 25ஆம் அத்தியாயம் முதல் 32ஆம் அத்தியாயம் வரை கபில தேவர் சாங்கிய தத்துவத்தின் மூலமா பக்தி தொண்டை நிலைநாட்டுறார். இப்ப சாங்கிய தத்துவம் பக்தி தொண்டு ரெண்டும் வேற நினைக்க கூடாதுன்னு யார் சொல்றார்? சாங்கிய தத்துவத்தையும் பக்தி தொண்டையும் சான்றோர்கள் வேறு வேறாக பார்க்க மாட்டாங்கன்னு யார் சொல்றார்? கிருஷ்ணா. பகவத்கீதை கிருஷ்ணா சொல்றாரு. 2nd சாப்டர் 2ஆம் அத்தியாயத்தை சொல்றாரு, சாங்கிய யோகத்தையும் பக்தி தொண்டையும் ஒருத்தர் வேறு வேற பார்க்க முடியாது. ஏன்னா சாங்கிய யோகம் பக்தி தொண்டில வந்து முடியும். அப்ப பாருங்க, பகவான் கிருஷ்ணர் வாசுதேவர் பேசியது பகவத்கீதா, அதே கிருஷ்ணா கபில வாசுதேவர் பேசியது சாங்கிய தத்துவம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. அதுலயும் பக்தி தொண்டு, இதுலயும் பக்தி. அப்போ பகவானுடைய அவதார நோக்கம் பக்தி தொண்டை நிலைநாட்டுறதுதான். பக்தி தொண்டை நிலைநாட்டுவதுதான். சோ கபில வாசுதேவர் தன் அன்னையான தேவகூதி இடத்துல பல்வேறு தத்துவங்களை சொல்றாரு. ஆத்மா பற்றி, ஜட இயற்கையை பற்றி, பிரபஞ்சம் எப்படி இயங்குது, கருவில் இருக்கும் சிசு எப்படி பரிமாணமாகுது, எந்த ஒரு ஸ்கேன் மிஷின் கிடையாது. there is no MRI ஸ்கேன், CT ஸ்கேன் on that time. அந்த நேரத்துல கபில அவதாரத்தப்போ அந்த காலத்துல MRI ஸ்கேன் கிடையாது, CT ஸ்கேன் கிடையாது.
ஆனா கபிலதேவர் சொல்றாரு தாயினுடைய கருவில் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. சயின்ஸ் ஆக்சுவலி டீச்சிங் ஆஃப் லார்ட் கபிலா வந்து சயின்ஸ். அதனாலதான் பிரபுபாதா வந்து பகவான் ஸ்ரீ கபிலதேவர் தேவகூதி முதல்வருடைய போதனையும் ஒரு தனி ஒரு 30-40 பக்கம் இருக்கும். டீச்சிங் ஆஃப் லார்ட் கபிலா பகவான் கபிலரின் போதனைகள்னு பிரபுபாத் தனியா ஒரு புஸ்தகமே போட்டிருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான டீச்சிங். அதனால பிரபுபாதா வந்து பாகவதத்திலிருந்து சில முக்கியமான போதனைகளை தனித்தனி புஸ்தகமாவே கொடுத்தாரு. என்ன மாதிரி என்னென்ன புக்கெல்லாம் கொடுத்திருக்காரு? ஒண்ணு டீச்சிங் ஆஃப் லார்ட் கபிலா, அப்புறம் டீச்சிங் ஆஃப் குயின் குந்தி, குந்திமாரன் போதனைகள், கபிலரின் போதனைகள், அப்புறம் செகண்ட் சான்ஸ் பிரபுஜி அஜாமிலர். அஜாமிலர் சரித்திரத்தை எடுத்து தனியா ஒரு புக்கை கொடுத்திருக்காரு. 2ஆம் மறுபிறவி, செகண்ட் சான்ஸ். பிரகலாதரின் போதனை, பிரகலாதரின் போதனைகள், தர்மம் தெய்வீக நிலையை அடையும் வழி. தர்மம், இதெல்லாம் பாகவத்திலிருந்து எடுத்து ஒரு சாப்டர் ரொம்ப கொடுத்திருக்காரு. நாரத பக்தி சூத்திரம், நாரத பக்தி சூத்திரம். சோ இப்படி இந்த டீச்சிங் ஆஃப் லார்ட் கபில்தேவ், கபிலரின் போதனைகள் மிக மிக முக்கியமானது. இது வந்து உடலையும் ஆத்மாவை பிரித்து அறிந்து இந்த உடலும் பகவான் இருந்தா தோன்றியது, இந்த 24 மூலக்கூறுகளும் பகவான் இருந்தா தோன்றியது, இந்த பிரபஞ்சமும் பகவான் இருந்தா தோன்றியது, ஜீவாத்மா பகவான் இருந்தா தோன்றியது, பரமாத்மா எல்லாமே கிருஷ்ணா இருந்தா வருது. அந்த பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும். அதுதான் ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன். இந்த ஹியூமன் லைஃப் ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன், மனித வாழ்க்கையின் பூர்ணத்துவம் என்னன்னா கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு செய்யணும், கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு செய்யணும். அதனால பகவத்கீதையோட டீச்சிங்கும் கபிலதேவோட டீச்சிங்கும் வேற வேற இல்லை. சரி, ஓகே. அப்புறம் தேவகுடியால் அடையப்பட்ட அதே முக்தி அடைய முடியும். பகவான் பகவத்கீதை பேசியதால் அர்ஜுனன் தன்னுடைய நிலையை பெற்றார். எப்படி அர்ஜுனன் பகவத்கீதை கேட்டு பர்ஃபெக்ஷன் ஆனாரோ அதே மாதிரி தேவகுதியிட்ட பேசுறது மூலமா கபில வாசுதேவர் பகவான் வந்து அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவருடைய உபதேசத்தை கொடுத்துருக்கார் பாகவத். சோ அப்போ தேவகுதி என்ன ஒரு நிலை அடிச்சாங்களோ அதோட எப்படி பகவத்கீதை படிச்சா அர்ஜுனன் இன்னொரு நிலை அடிச்சாரு, பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் என்ன நஷ்டோ மோகம் சுதில் அப்பா, கிருஷ்ணா என்னுடைய அறியாமை போயிடுச்சு அப்படி என்ன பண்ணாரு, கரிச்சியே வச்சனம் தவ, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். இப்ப ஆர்கியூமெண்ட்டுக்கே பேச்சுக்கே இடம் இல்லை. சோ முதல் அத்தியாயத்துல ஆர்கியூமெண்ட் பண்றேன், வாதம் பண்ணார், நான் இந்த யுத்தம் பண்ண மாட்டேன், தர்மம் இல்லை, நியாயம் இல்லை, நான் செய்ய மாட்டேன். பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் என் அறியாமை கலந்து விட்டது, கிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ இதுதான் சரணாகதி, இதுதான் சரணாகதி. சரணாகதிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சும்மா நம்ம ஏதோ கோயிலுக்கு போனா சரணாகதி பண்ணிட்டோம் பக்தி, அப்படி எல்லாம் கிடையாது. கிருஷ்ணாவுடைய வார்த்தையை அப்படியே ஏத்துக்கணும். கிருஷ்ணா என்ன சொல்றாரோ சர்வ வேத கிருதம் மன்னியே மாம் வசதி கேசவா, ஓ கேசவரே நீங்க கூறியவற்றை அனைத்தையும் நான் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறேன். அர்ஜுனன் சரணாகதி பண்ணாரு. பகவத்கீதை கேட்டு பிடிச்சோடனே அர்ஜுனன் சரணாகதி பண்ணாரு. கபில வாசுதேவருக்கு தேவகுதி அன்னையார் எதுக்காக அந்த கேள்வி கேட்கிறாங்க? நமக்காக வேண்டி. தேவகுதி ஒரு சாதாரண பெண் இல்ல, பகவானே ஒரு குழந்தைய வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தேவகுதி பகவானை குழந்தையா பெற்றெடுத்திருக்கிறதுனால அவங்க ஒரு சாதாரண பெண்மணி அல்ல. தேவகுதி மூலமா பகவான் நமக்கு உபதேசம் கொடுக்கிறார். தேவகுதி மூலமா பகவான் அர்ஜுனன் மூலமா எப்படி கிருஷ்ணன் நமக்கு உபதேசம் கொடுத்தாரோ அதே போல தேவகுதி மூலமா நமக்கு உயர்ந்த ஆன்மீக தத்துவம். அப்ப கபில அவதார நோக்கம் கிருஷ்ணா வந்து ஐஸ்வர்யத்துல ஞானத்தை வெளிப்படுத்து. கபிலர் வந்து ஞானங்கிற ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்து, கம்ப்ளீட் நாலேஜ், கிருஷ்ணாவை பற்றிய பூர்ணமான அறிவு. கபில அவதாரத்தோட நோக்கம் என்னது? கிருஷ்ணாவை பற்றிய பூர்ணமான அறிவு. இந்த ஜட இயற்கை என்ன, 24 மூலக்கூறுகள் என்ன, ஜீவாத்மா யாரு, இதெல்லாம் எப்படி தோன்றியது, இதற்கு ஆதாரம் யாரு, அந்த கிருஷ்ணாத ஆதாரம். அவரை அடைவதற்கான வழி என்ன? பக்தி தோன்றுதான் ஒரே வழி. சாதுக்களுடைய பொசிஷன் என்ன? ஏன் ஒருத்தர் சாதுக்களை அடையணும், சாதுங்கிறவர் எப்படி, சாதுவோடைய அடையாளம் என்ன, எல்லாம் சொல்றாரு கபிலவாசி. திதிக்ஷ்வா காருணிகா சுகிருத சர்வதேகினா உதாத சத்ரவ சாதவ சாது புருஷனா, அவர்தான் சாது. பொறுமை, திதிக்ஷ்வா காருணிகா கருணை, பொறுமை, கருணை, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் சாதுவோடைய அடையாளம். சாது பூஷணம், சாதுக்களுடைய ஆபரணம். திதிக்ஷ்வா
காருணிகா சுகுருதா, எல்லாருடைய நண்பன், எல்லாருடைய நலன் விரும்பி, சர்வதேகி, அஜாத சத்ரு, அவரை யாருமே எதிரியா பார்க்கறது இல்லை. அவர் தான் சாது. அப்புறம் ஹரிநாமத்தோட மகிமையை சொல்றாங்க தேவகூதி. கபிலர்கிட்ட பேசிட்டு போது உங்க நாமத்தோட மகிமை என்ன? யார் ஒருத்தர் வந்து ஓ எம்பெருமானே அதோ பஜோ அசபதோ கரியா எத் திக்வாக்ரே வர்த்ததே நாமம். ஓ பிரபு, ஏன்னா தேவபதிக்கு தெரிஞ்சது தன்னுடைய குழந்தை ஒரு சாதாரண குழந்தை இல்ல, பகவானே தனக்கு குழந்தையா வந்திருக்காரு. அதனால தேவபதி சொல்றாங்க, ஓ பிரபு, ஓ எம்பெருமானே, யார் ஒருத்தர் உங்க நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவர் நாயத்தினும் சண்டால குலத்துல பிறந்திருந்தாலும், பாருங்க தேவபூதி வந்து நாமத்தோடைய மகிமையை சொல்றாங்க. ஓ எம்பெருமானே, யார் ஒருத்தர் உங்க நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவர் நாயத்தினும் சண்டால குலத்துல பிற உடனடியா அவர் தூய்மை அடைகிறாரு. அப்படி அந்த நாமம் உச்சரிக்கிறவங்க முந்தைய பிறவிலேயே வந்து அவங்க யாகங்கள் பண்ணிருக்கணும், தானங்கள் பண்ணிருக்கணும், தவங்கள் இருந்திருக்கணும், விரதங்கள் இருந்திருக்கணும், புனித சடங்குகளா யாத்திரை போயிருக்கணும். யார் ஒருத்தர் கலியுகத்துல பகவான் நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே ஹரே, அவர் வந்து நாயத்தினும் சண்டாள குலத்துல பிறந்திருந்தாலும் இமீடியட்டா உடனடியா புனிதமாக. அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து யார் வாயில ஹரி என்ற நாமம், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், பகவானுடைய நாமம் வந்து யாருடைய வாயில வருதோ அவங்க முந்தைய பிறவிலேயே, இதுக்கு முந்தைய பிறவிலேயே ஒரு யாகங்கள் செஞ்சிருக்கணும், தானங்கள் செஞ்சிருக்கணும், தவங்கள் பண்ணிருக்கணும், விரதங்கள் இருந்திருக்கணும், புனித ஸ்தலத்துக்கெல்லாம் யாத்திரை போயிருக்கணும். அந்த மாதிரி புண்ணியம் பண்ணியதற்கு மட்டும்தான் இன்னைக்கு கலியுகத்துல நாமம் பகவான் நாமத்தை சொல்ல முடியும். நீங்க வேணா பரிச்சை பண்ணி பாருங்க, எல்லாராலும் கிருஷ்ணாமம் சொல்ல முடியாது, எல்லாராலும் சொல்ல முடியாது. எனக்கு பாருங்க கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே தெரியுங்க, நாங்க எல்லா மந்திரம் சொல்லுவோம் அப்படின்னா. ஆனா கிருஷ்ணநாமத்தோட எங்களால ஏற்றுக்க முடியாது. நாங்க கிருஷ்ணநாமம் சொல்லுவோம், சிவநாமம் சொல்லுவோம், அந்த நாமம் எல்லா நாமத்தையும் சொல்லுவோம், எங்களுக்கு எம்மதம் சம்மதம் எல்லாம் இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனா ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க தான் கிருஷ்ணநாமத்தை சொல்ல முடியும். நீங்க பார்க்கலாம், சினிமா பாட்டு ஈஸியா பாடிடுவாங்க, ஆனா பகவானுடைய நாமத்தை பாட சொல்லுங்க வாயில ஃபெவிகால் போட்டு ஒட்டிடும், பாட முடியாது அவங்க. ஏன்னா அந்த அகங்காரம் தடுக்குது, பொய் அகங்காரம், அவனுடைய பாவ வினைகள் தடுக்குது. நான் பிராக்டிகலா பார்த்துக்கணும். நம்ம நகர சங்கீதத்துல படித்து போகும்போது கிட்டே வரமாட்டாங்க, தும்மாருமே என்ன ஏதோ வேட்டு கிரகத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி பார்ப்பாங்க. நம்ம தெருக்கல்ல நாம சங்கீதம் பண்ணிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, ஹரே கிருஷ்ணா வந்து பாடிட்டு சில நகர் கீர்த்தனெல்லாம் போகும். அப்படி நகர் கீர்த்தனம் போகும்போது தெருக்கல்ல பாடிட்டு போகும்போது மக்கள்லாம் எப்படி பாக்குறாங்க, என்னடா இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் கோஷ்டிக்காரங்க என்ன இப்படி நம்மளை பார்க்கும்போது ஏதோ வேறு கிரகத்துல வந்த மாதிரி பாக்குறாங்க. இதே வந்து நீங்க சினிமா பாட்டு பாடிப்பாங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, புத்தாட்டம் போடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாவகாரி, அறியாம பாவகாரிகளும் தடுக்குது அவங்க பகவான் நாம சொல்றது. பொய் அகங்காரம் தடுக்குது. சோ இப்படி தேவபூதி சொல்றாங்க, எம்பெருமானே உங்களுடைய நாமத்தை உச்சரிக்கிறவங்க இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிருக்கு. ஆனா பிரபுபாவுடைய கருணையினால பிரபுபாதா மாதிரி ஆச்சாரியர்கள் என்ன பண்ணாங்க, மனிதர்களே கீழ்நிலையானவங்க, நராந்தமர்கள், மது மாது சூது இந்த மாதிரி ரொம்ப கீழ்நிலையா வாழ்ந்தோம். அவங்க வீட்டு கூட பிரபுபாதம் போய் செய்தோம் அப்படி போதனைகள். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. அவங்களை நாம செலுத்தணும் ஹரிராம். அதனால கபிலவாஸ்து அவதாரத்தோட நோக்கம் வந்து கிருஷ்ணரை பற்றி பூர்ணமான ஞானம், கிருஷ்ணா பற்றிய அறிவு, பகவானை பற்றிய அறிவு, பக்தி தொண்டுடைய மகிமை, நாமத்தின் மகிமை, இதையெல்லாம் பறைசாற்றும். பாத்தீங்களா, அந்த 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 அவதாரத்தோட நோக்கம். ஹரி என்ற அவதாரத்தின் நோக்கம் வந்து இந்த 3 உலக மக்களையும் பெரும் துன்பத்திலிருந்து காக்கிறது, பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து பெரும் துன்பத்திலிருந்து காக்கிறது. இப்படி பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் செய்து அந்த குறிப்பிட்ட கடமைகளை நிறைவேற்ற. அதனால அவருடைய பிறப்பு, அவருடைய செயல்கள் எல்லாமே திவ்யமானது. கபில வாசுதேவர் இந்த மாதிரி பகவானுடைய ஒரு அவதாரம், வராக அவதாரம், ஹரி, இந்த ஒரு அவதாரமும் திவ்யமானது, அதன் செயல்களும் திவ்யமானது. இதை வந்து முட்டாள்களாலும் அறிவியலாலும் புரிஞ்சுக்கவே முடியும். பக்தி இருந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், ஆச்சாரியனுடைய கருணை இருந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஆன்மீகனுடைய கருணையும் கிருஷ்ணாவுடைய கருணையும் இருந்தாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி தலைகளை நின்று பிராயத்தம் பண்ணாலும் புரிஞ்சுக்க முடியும், தலை குப்புற நின்று முயற்சி பண்ணாலும் கிருஷ்ணா உணர முடியாது, அவருடைய அவதாரத்தை புரிஞ்சுக்க முடியாது.
அந்த செயல்களை புரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் புரியாத புதிராக. ஹரே கிருஷ்ணா. நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, பிரபுபாத் கி ஜெய்.